பூர்ணிமா நீ யாருமா அப்படிங்கிற மாதிரி எல்லா படத்தையும் அழகா அந்த டீமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சிலருடைய வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரமா இருக்கும், சிலரோட வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரம் குறைவாக இருந்தாலும் அந்த ஆடம்பரம் குறைவான வாழ்க்கையை ரொம்ப அமைதியாகவும் அன்பாகவும் ஆடம்பரமாகவும் மாற்றக்கூடிய ஒரு படம் தான் எல்லோ. இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் கார்த்திக் கிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த படத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அந்த ப்ரொடியூசர் பிரசாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் அவர்களுக்கு அறிமுகம் செய்த ஹரி மாதவன் அவர்களுக்கும் ஹரிஷ்மா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போது ரொம்ப நர்வஸாக இருந்தது, எப்படி இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கதை கேட்கும்போதும் அந்த கதை அந்த நகர்வுகள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு ட்ராவல் பேஸ் பண்ண படம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம், நிறைய இது இருந்துச்சு. ஒரு வீடு பண்ணணும், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம இன்னும் தத்ரூபமாக கொண்டு வர போகிறோம். இது நான் என்னோட நண்பர்கள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நம்ம லைவாக ஏஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது தெரிஞ்சிடும். அதனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணி அந்த வீட்டை இன்னுமே எளிமையாக காட்டணும். ஸோ அந்த ப்ரெசென்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஃப்ரேம் பண்ணும்போது அபி அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த பியூட்டிஃபுல் நீங்கள் பார்க்கும்போதும் நீங்கள் அந்த ஆதிரியோட வீட்டுக்குள்ளே நீங்களும் போவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப எனக்கு கொடுத்ததுருக்கு. அண்ட் இங்கே இருக்க டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக்னீஷியன்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சாபம் தரேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பிஸியாகவே நிறைய படங்கள் பண்ணுவார். நான் ஒரு பெரிய சாபத்தை நான் கொடுக்குறேன் இன்றைக்குமே. அண்ட் இந்த சாய் பூர்ணிமா இவங்கெல்லாம் இன்னும் பல படங்கள் பண்ணுவோம். பிரசாந்த் அவர் இன்னும் பெரிய படங்கள் பண்ணுவாருன்னு நான் நம்பிக்கையோட நான் இந்த மேடையை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாழ்க்கை என்பது ஒரு அழகான சிற்பம் போல நாம் தான் அதை இன்னும் அழகானதாக்க சிற்பமாக செதுக்கிக் கொள்ள வேண்டும். எல்லோ படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யங் ஜெனரேஷனுக்கான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அவங்க அணிந்திருந்த காஸ்டியூம்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு அழகான வடிவமைப்பு கொடுத்த காஸ்டியூம் டிசைனர் மீரா அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் பூர்ணிமா 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றி. பூர்ணிமா பற்றி 2 லைன் சொல்லணும்னா, சென்னையில் தனியாக இவ்வளோ தூரம் வந்த ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேர்ள்னு சொல்லலாம். அதுதான் எல்லாரும் 21 கண்டிப்பாக பார்க்கணும் மூவியை. தேங்க்யூ. நன்றி. பூக்கள் மலரும் போது இயற்கையின் பேரழகை பார்ப்பது ஒரு பரவசம். அதுபோல எல்லோ படத்தின் பாடல்கள் இன்னும் தூரம் போனால் என்ன பாடலாசிரியர் மோகன் ராஜா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தோட இசையமைப்பாளர் 2 பேர் கிளிஃபி அண்ட் ஆனந்த் காசிநாத் 2 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் முதல்ல இந்த மேடையில் முதல் பாடலாசிரியராக அறிமுகமாகிற சரண்குமார், அப்புறம் சுப்லாக்ஷ்மி, ராஜேஷ் மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து வரும்போது இன்னும் நிறைய படைப்புகளை கொண்டு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்னோட முதல் பாடலை இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் முத்துப்பான் அண்ணன் ஒரு 4 வரிகளை பாராட்டி என்னை வாழ்த்தி தான் முதல் பாடலை எனக்கு ஒரு பெரிய அறிமுகம் கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்களும் பெரியசா வரணும்னு என்னுடைய ஆசை. சுப்லக்ஷ்மி, நீங்க பாடுற பாட்டெல்லாம் பெரிய ஹிட் ஆகுது. அதே மாதிரி நீங்க இனிமே எழுதுற பாட்டும் பெரிய ஹிட் ஆகணும். ரொம்ப மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்து இதுல நான் இன்னும் தூரம் போனா என்ன அப்படிங்கிற ஒரு டிராவல் சாங் பண்ணியிருக்கோம். அது ஆனந்த் காசிநாத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த பர்சனலா ஹரி மகாதேவன் இயக்குனர், எடிட்டர் ஸ்ரீ, மியூசிக் டைரக்டர் ஆனந்த் பத்தி நான் பொதுவாக சொல்லணும். ஆனந்தை போய் நான் மீட் பண்ணும்போது சொன்னாரு, சார் நீங்கள் இன்னும் நிறைய ஃபோக்கஸ் ஆகணும் சார், நான் உங்களுடைய ஒர்க்லாம் நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொன்னார். எப்போலேருந்து அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அறியப்படாத சில பாடல்கள் எனக்கே ஞாபகப்படுத்தினாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ரொம்ப நல்லா வரணும், நம்ம ஒர்க்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற இந்த 3 பேர் இருக்கிற படத்தில் நானும் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் இந்த படத்தோட நாயகி பூர்ணிமா மேம், உங்களுக்கு நான் பெரிய ரசிகர்.
ஏன்னா உங்களுடைய யூடியூப் எல்லா வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். கொரோனா லாக்டவுனில் தெரியுங்க, ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு முறை நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் இண்டிவிஜுவலாக ஒரு சாங் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் நடிப்பீங்களான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் சார். அப்போ நான் கேட்டேன் பட்ஜெட் பிரச்சனை இல்லை, ஆனால் அதில் எனக்கு என்ன ரோல் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்டீங்க. அந்த கவனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பட்ஜெட் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வரவங்க பேசுவாங்க, ஆனால் அதை என்னால் ஒரு பொருளாதார சூழலாக பண்ண முடியல, உங்களால் அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்க முடியல. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்ல எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த திரைத்துறையிலையும் பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு உடம்போட நான் பாராட்டுறேன். உங்களுக்கு அந்த ஸ்கில் நிறைய இருக்கு. இந்த படத்தை தயாரித்த அந்த ப்ரொடியூசர் சார், கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும் சார். நீங்கள் கண்டிப்பாக அந்த வெற்றியை நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க. நான் வந்து சமீபத்தில் குட் நைட்ல இருந்து லப்பர் வந்து சின்ன சின்ன படங்களாக நான் நிறைய பண்ணியிருக்கோம், ஆனால் பெரிய ஹிட்டான படங்களாக மாறி இருக்கு. அதே மாதிரி அந்த வரிசையில் எல்லோவும் மாறுங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி. நன்றி. பாடகர், இசையமைப்பாளர், மண்ணின் சொந்தக்காரர் அந்தோணிதாசன் அவர்களே அன்புடன் மேடைகள். ஆசிரியர் ராஜேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். டைம் எடுத்து ஒர்க்கிங் டே எல்லாரும் இங்கே வந்து இந்த படத்தை வந்து பாராட்ட வந்து ரொம்ப நன்றி. என் பேர் ராஜேஷ் ஸ்ரீதர். இந்த படத்தில் வந்து திக்குன்றாகன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல, வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். வைபவ், தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ், வாழ்த்துக்கள். யூ ஹேவ் லாங் வே டு கோ. ஓகே. பூர்ணிமா, மகிழ்ச்சி. உங்களோட கன்விக்ஷன், உங்களை பார்க்கும்போது கன்விக்ஷன் தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் பார்க்கும்போது கூட லைக் ஐநோ நீங்கள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த படம் மவுண்ட் ஆகிறதுக்காக. வாழ்த்துக்கள், நல்லது தான் நடக்கும். ஹரி, ஹரி, வாழ்த்துக்கள் ஹரி. படம் ஸ்டார்ட் ஆன சீட்லேருந்து தெரியும் எனக்கு, ஃபஸ்ட்டு லைன்லேருந்து எனக்கு தெரியும். வாழ்த்துக்கள். நீங்கள் இவ்வளோ தூரம் கன்வின்சிங்காக ஒரு லைனை பிடிச்சிட்டு கதை நிறைய பேர் யோசிக்கலாம். இந்த கதையை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தக்க வச்சுக்கிட்டு ஓடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காகவே இந்த படம் நல்லா ஓடணும். ரொம்ப நன்றி. கிளிஃபி, வாழ்த்துக்கள் கிளிஃபி. எவ்வளோ ஸ்ட்ரகிள், ஐ ஹவ் சீன் யூ. ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்கீங்க பாட்டுக்காக. உண்மையாக சொல்கிறேன், முகசத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் நிஜமாவே பாட்டு எல்லாமே வந்து கண்டிப்பாக கேட்குற மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மற்ற டீமுக்கும். இந்த படம் போடும்போது டைட்டில் கார்டு வந்து அறிமுகம்னு வார்த்தை போடுவோம், ஆனால் இங்கே எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே அறிமுகம். படத்தில் இருக்க மொத்த டீமுமே யங்ஸ்டர்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்து தமிழ் சினிமா வந்து இன்னும் அலோவ் பண்ணுறதால தான் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அந்த இன்ஜின் இன்னும் பழுதடையாமல் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. பேச வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வாழ்க்கை நமக்கான இடத்தை தேடுவதில்லை, நமக்கான உலகத்தை உருவாக்குவது. எல்லோ படமும் அதே கதை களம்தான் என்று சொல்லலாம். படத்தின் இசையமைப்பாளர் கிறிஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிறிஸ். ஃபஸ்ட்டு இதுதான் என்னோட டெபியூ ஃபிலிம். இதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண ஹரி ப்ரூவை நான் ரொம்ப நம்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாரு. லைக் ஐ வாஸ் டூயிங் லைக் ஹிந்தி தான் பண்ணிட்டு இருந்தேன், இண்டிபெண்ட். அதுவும் ஐ வாஸ் ஒர்க்கிங் அண்ட் டூயிங் மியூசிக் சைடில். ஃபஸ்ட்டு எனக்கு இண்டிபெண்ட்க்கு ஓப்பனிங் கொடுத்தது செபாஸ்டியன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அவரால் பாட்டு பண்ணேன், அப்படியே மியூசிக்கில் வந்தேன். அப்புறம் பிரசாந்த் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நியூ மியூசிக் கம்போசர்ஸில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நாட் எவ்ரி ஒன் டஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நான் ஒரு 4 பாட்டு பண்ணியிருக்கேன். அமேசிங் லிரிசிஸ்ட் எல்லாரும் அழகாக எழுதியிருக்காங்க. ராஜேஷ்வராக இருக்கட்டும், சலீம் ஒருத்தர் 2 பாட்டு எழுதியிருக்காரு, திவாய்னு ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்காரு. பூர்ணிமா, லைக் ஷீஸ் லைக் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அவங்ககிட்ட. லைக் அவங்களுக்கு தான் கூப்பிடுவேன், பூர்ணிமா என்ன பண்ணுறதுக்கோ அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஷீஸ் லைக் பண்ணிக்கலாம் கிளிஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி கன்சோலிங். அண்ட் எல்லோ படம் பற்றி சொல்லணும்னா கலருக்கு ஏற்ற மாதிரி வெரி பாசிட்டிவ், கலர்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன்.
நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சாதிக்கும் முயற்சியில் மனித மனங்களை அன்பென்னும் மை கொண்டு அழைக்கும் ஒரு படம் எண்டோ படத்தின் மற்றொரு இசையமைப்பாளர் ஆனந்த் காசிநாத் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் ஸ்டேஜ். என் பேர் ஆனந்த் காசிநாத். இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் பிரசாந்த் அண்ணா. நான் இவர் இப்போ தான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு 4 நாள் முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் காலில் பேசுகிறேன். பட் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தை ஒரு புது கம்போசர் கொடுத்ததுக்கு தேங்க்யூண்ணா. அப்புறம் ஹரி மகாதேவன் எங்களோட டைரக்டர். எங்கேருந்து ஆரம்பிக்கும் தெரியல. ஒரு 5 வருஷம் முன்னாடி காத்தாடின்னு ஒரு பாட்டு நானும் சுப்லாஷனும் பண்ணியிருந்தோம். அங்கே ஆரம்பிச்சு இப்போ எல்லோரும் வந்து நிற்கிது. இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. மியூசிக் கூட வந்து உட்கார மாட்டார். பட் அந்த ட்ரஸ்ட்டு நான் காப்பாற்றிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்யூண்ணா. அப்புறம் எடிட்டர் ஸ்ரீ. அவரோட எடிட் வேலையை தாண்டி எல்லா இப்போ படத்தில் வேறெல்லாம் ஒர்க்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா. ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அந்த படம் கரெக்டான டேட்டில் ரிலீஸ் ஆகணும் எல்லாத்துக்கும் பயங்கர கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. தேங்க்யூண்ணா. அப்புறம் எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் அபி ஆத்ரிகண்ணா. அவரோட விஷுவல்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு அபியஸ்லி கதையும் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆனது அவரோட விஷுவல்ஸ் தான். அப்போவே ஓகே இந்த படம் பண்ணலாம். அப்புறம் கிளிஃபி இன்னொரு மியூசிக் டைரக்டர். அவர் இந்த படத்தில் 4 பாட்டு பண்ணியிருக்காரு. 4மே சூப்பரான சாங்ஸ். எல்லாரும் போய் கேளுங்க. அந்த 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ எல்லோன்ற படத்துக்கு பாட்டு பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ஆல் மை சிங்கர்ஸ் சுப்லாஷினி அண்ட் சுதர்ஷன் சுடோ, அஜய், மித்துன் எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட ப்ரோக்ராமர் மித்துன் தேங்க்யூ. அப்புறம் என்னோட லிரிசிஸ்ட் மோகன் ராதா சார் தேங்க்யூ சார். என்னை நம்பி வந்து எழுதுனதுக்கு தேங்க்யூ. பயங்கரமாக சீக்கிரம் எழுதி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட இன்னொரு லிரிசிஸ்ட் அடலடரான ஒரு பாட்டு எழுதினாரு சரண்குமார் அண்ணா. ரொம்ப வருஷமாக அவர் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காரு. பட் ஒன்றா சேர்ந்து ஃபர்ஸ்ட் பண்ணுற படத்தில் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நடந்திருக்கு. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பூர்ணிமாக்கா. நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது இன்மை வாழ்க்கைன்னு ஒரு வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்து நெக்ஸ்ட் படம் பண்ணுறப்போ நான் ஹரிநாட்டை சொல்லிட்டு இருப்பேன். அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக மாறி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ படம் பண்ணியிருக்கோம். அதில் பூர்ணிமாக்கா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் வைபவ் ப்ரோ ஒரு செம்மையான ஒரு டேலண்ட். அவர் அது மட்டும் இல்லை, ஒரு செம்ம மியூசிக் சென்ஸ் இருக்குது. அவர் ஸ்கோர் ஒர்க் பண்ணுறப்போ வந்து சொல்லுவார், ப்ரோ இது இப்படி நோத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணியிருக்காரு. படம் பார்க்குறப்போ இவர் அங்கங்கே ஒழிச்சு வச்சிருப்பாரு. இவரோட இன்ட்ரோ சீனுக்கு முன்னாடி முடிச்சா கண்டுபிடிங்க, இல்லாட்டி ஓடிடியில் வரும்போது மீன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம். அப்புறம் சாய் பிரசன்னா என்னோட அவரும் நடிச்சிருக்காரு. சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் பண்ணணும் சார் நீ. அண்ட் டீம் தாண்டி என்னோட என்ன சொல்றது, என்னோட ஒய்ஃப்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் நிறைய கஷ்டங்கள்ல ஒன்னா பார்த்துருக்காங்க. எல்லாம் என்ன ஒரு உட்படாதவனா இருந்தவன ப்ராப்பராக உட்படுறவன ஒரு மாற்றி எல்லாமே தலைவர் சொன்ன மாதிரி இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு படுற அவஸ்தை இருக்கு. அப்புறம் இந்த செயல் இன்னொன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மைல் ஸ்டோன் பற்றி ஒன்று சொல்லிக்கிறேன். 10 வருஷம் முன்னாடி ஒரு பையன் கொச்சியிலேருந்து கிளம்பி வரான், இன்னொருத்தன் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கான். 2 பேரும் படிக்கிறதுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. 10 வருஷம் கழிச்சு இப்போ கவுண்டர் பண்ணி செஞ்சு வாழைப்பழ கம்பெனி மாதிரி ஒன்றுன்னா, இன்னொன்று என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரணவ் மணிராஜ் மிடில் கிளாஸ் படத்தோட மியூசிக் டைரக்டர். 2 பேருக்கும் ஒரே நாள் ஆடியோ லான்ச், ஒரே நாளில் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோ டீம் சார்பாக மிடில் கிளாஸ் படத்துக்கு கடைசியாக அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. எவ்வளோ நம்பி சென்னை அமைச்சதுக்கு தேங்க்யூ. அப்புறம் 21st அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து பாருங்கள். எல்லோ வந்துட்டு ஒரு பர்சனலாக எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வருஷமாக உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே. ஸ்ரீ அண்ணா, ஹரி அண்ணா. ஸோ எல்லாருக்காகவும் வந்து பாருங்கள். இது குழந்தைங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும்.
நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வாழ்க்கை ஒரு அனுபவம், ஒரு கடமை, ஒரு லட்சியம், ஒரு சோகம், ஒரு போராட்டம், ஒரு பயணம், இத்தனையும் சிறப்பாக நடத்தி முடிக்க சொல்லும் படம் எல்லோ. படத்தின் பாடலை பாடி கொடுத்த திரு அந்தோணிதாசன் அவர்களை இப்போது பேசி பாட அழைக்கிறோம்.